மத்தியானம் கேன்டீன்ல வச்சு தயிர் சாதம், தான் சமைச்ச தயிர் சாதம். எதிர்த்தாப்புல சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் வந்து உட்கார்றார். சப் இன்ஸ்பெக்டர் வெள்ளக்காரனுடைய வேலைக்காரன், இவர் சுதந்திர போராட்ட தியாகி. ரெண்டும் இப்படி. அவன் ஜெயில போடுறவன், இவர் ஜெயிலுக்கு போடுறவர். ரெண்டும் எப்படி இருக்கும்? உன்னோட ஒண்ணு பேசாது, உருன்னு தான் பார்க்கும். அன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய சம்பந்தி ராஜகோபாலாச்சாரி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கார். சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் வந்து எதிர்த்தாப்புல அந்த டேபிள்ல உட்கார்ந்து பொட்டலத்தை பிரிக்கிறார். மத்தியானம் சாப்பாடு பிரிச்சு வச்சுட்டு தண்ணீரை கையில் எடுக்கிறார். ஒரு பாட்டை சொல்றார். பாட்டை சொல்லிட்டு தண்ணிய விடாவுறார். சாப்பிட போறார். மகாத்மா காந்தியினுடைய சம்பந்தி ராஜகோபாலாச்சாரி நிமிர்ந்தார். ஓய் கிருஷ்ணய்யர், அது என்ன பாட்டு? இப்போ ஒரு பாட்டு சொன்னீங்களே, அது என்ன பாட்டு? நல்லா இருக்கு அந்த பாட்டு. ஒண்ணுக்கு ஒண்ணு பேசாதுங்க. இப்ப சண்டையெல்லாம் போயிடுச்சு. அது என்ன பாட்டு? அந்த பாட்டு ஏன் சாப்பிடுறதுக்கு முன்னால அந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிடுவீங்க? இந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிட்டா சோறும் கிடைக்கும், பசியும் இருக்கும். ரொம்ப பேருக்கு பசி இருக்கு, சோறு இல்லை. ரொம்ப பேருக்கு சோறு இருக்கு, பசிக்கு மாத்திரை போடுறாங்க. தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பித்தவரை பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை. மாத்திரை போடுறானா இல்லையா? இந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிட்டா பசியும் இருக்கும், சோறும் கிடைக்கும். அட, எங்க அந்த பாட்டை இன்னொரு முறை சொல்லுங்க கிருஷ்ணய்யர். அந்த பாட்டை இன்னொரு முறை சொல்லுங்க. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை விடுங்குகின்றேன், விக்கினேன் வினையே. சிவபெருமானே, நான் இத்தனை நாளா பட்டினி கிடந்தேன், நீ அருள் பண்ணனே. அந்த அருளை வாரி வாரி முழுங்குறேன். எனக்கு தலையெடுத்தில்ல, விக்கல் எடுக்குது. தேன் மாதிரி தண்ணீரை கொடுத்து காப்பாத்து. வணங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன், மெல்லாமலே முழுங்குறேன். வாரி